இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அமைந்திருக்கின்ற கவசத்தகடுகளுக்கு கீழாக தொடர்ச்சியான விரிவாக்கம் அல்லது நகர்வு இடம்பெற்று வருகின்றது. இந்த நகர்வு என்பது 3 வகைகளில் வகைப்படுத்தப்படும். ஒன்று கவசத்தகடுகள் ஒன்றை ஒன்று நோக்கி ஒருங்குதல், ஒன்றோடு ஒன்று உரசி நகருதல் அல்லது ஒன்றை ஒன்று விட்டு விலகுதல். இலங்கையை பொறுத்தவரையில் இத்தகைய நகர்வுகளின் வெளிப்பாடே இலங்கையின் கீழ்ப்பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்க பதிவுகளை குறிப்பிடலாம். குறிப்பாக கடந்த ஆண்டு வவுனியாவில் இடம்பெற்ற சிறிய அளவிலான நிலநடுக்கம் கூட இலங்கைக்கு கீழான கவசத்தகடுகளினுடைய விருத்தியையே குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த கடந்த காலங்களில், அதாவது 2020ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஒப்பிடுகின்ற பொழுது ஆண்டுக்கு ஆண்டு இலங்கைக்கு கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலைமையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் கூட ஏற்படலாம். ஏனென்றால் நாங்கள் 2.5, 2.8, 2.9, 3.5 இலங்கையின் கீழே நிகழ்ந்த ஆகப்பெரிய ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கமாக 3.5 பதிவாகி இருக்கின்றது. இந்த நிலைமை எதிர்காலத்தில் சில சமயங்களில் 6க்கு மேற்பட்டோ அல்லது 7க்கு மேற்பட்டோ அமைகின்ற பொழுது எமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்றது. இலங்கையின் கீழே சிறிய நிலநடுக்கம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமையின் வெளிப்பாடு என்னவென்றால், எதிர்காலத்தில் இலங்கைக்கு கீழாக ஒரு மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க நிகழ்வு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை இலங்கை கொண்டிருக்கின்றது என்பதையே அந்த செய்தி வெளிப்படுத்துகின்றது.